அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங்samayal. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் புலாவ். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான பொன்னி அரிசி, சீரக சம்பா ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேங்க. நம்ம புலாவ் செய்கிறதுக்கு எப்போயுமே பட்டர் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்னா நம்ம நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் அம்மியில் வச்சு தட்டி தாங்க சேர்த்திருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் தட்டி வச்சுருக்கிற பெருஞ்சீரகம் சேர்த்திக்கிறேன். கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். 4 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, இதையும் சேர்த்திக்கிறேங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது கூட பூண்டு பல் 4 அம்மியில் வச்சு நல்லா தட்டி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். நம்ம வெஜ் புலாவுக்கு இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம காய்கள்லாம் சேர்த்திக்கலாங்க. நான் கேரட், பீன்ஸ், கொடைமிளகாய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு, நம்ம எந்த காய்கறி வேணாலும் சேர்த்திக்கலாங்க. இப்போ காயெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லான புலாவ் வேணும்னா இது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துனீங்கன்னா அது ஒரு ரெட் கலராக புலாவ் வரும். நான் இன்றைக்கி ஒயிட் கலராக தாங்க செய்ய போகிறேன், அதனால தான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணிங்க. நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்தங்காட்டி 3 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மூடி போட்டு அப்படியே அது கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி சேர்த்திக்கலாங்க. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரை மணி நேரம் நம்ம அரிசி ஊற வைக்கணுங்க. இதில் மல்லி, புதினா இலை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாங்க. லெமன் ஜூஸ் சேர்த்தியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் ஹை ஃப்ளேமில் விடுங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதுங்க. பாருங்கள், 1 விசில் ஹை ஃப்ளேம், 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு விசில்லாம் அடங்கினதுமே மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயாச்சுங்க. பாருங்கள், அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டவும் இல்லை, உடையவும் இல்லை. சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளோட ரைஸ் குக் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங்samayal சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைட்டிங்samayal வாட்ச் பண்ணுறதுக்கு